கன்னி தெய்வங்களை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பார்ந்த வணக்கங்கள். மேலும் ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் அனைவருக்கும் தேவையான ஒன்று. இதில் வரும் பதிவுகள் அனைத்தும் யாரோ ஒரு தனிநபருக்கான பதிவு அல்ல. இங்கே பல புதிய உறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே 1ஆம் பதிவிலிருந்து இந்த 230 பதிவுகளை கடந்து ஒவ்வொருவரும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 10வது பதிவில் ஒருவர் இணைந்திருப்பார், 20வது பதிவில் ஒருவர் இணைந்திருப்பார், 100வது பதிவில் ஒருவர் இணைந்திருப்பார். நீங்கள் மீண்டும் பார்ப்பது என்னவோ 10வது பதிவில் இணைந்திருந்தால் 11வது பதிவுக்கு வந்து விடுகிறீர்கள். 100வது பதிவில் இணைந்திருந்தால் 101வது பதிவுக்கு வந்து விடுகிறீர்கள். இது மிகப்பெரிய தவறு. இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைவரும் 1ஆம் பதிவிலிருந்தே அனைத்தையும் பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான நியாயமான விஷயம். ஏனென்றால் கன்னி தெய்வத்தை முழுமையாக அறிய வேண்டும். ஏதோ வந்தோம், பார்த்த உடனே கேள்வி கேட்ட உடனே அவர்கிட்ட பேசின உடனே கண்ணி எடுக்கணும், கண்ணி எடுத்த உடனே கோடீஸ்வரனானோடனே வாழ்க்கையில் போய் சேரணும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிடப்படாது. நம்ம கன்னி தெய்வம் நினைப்பது என்னவென்றால், இந்த உலகத்தை நன்கு அறிந்து கஷ்டங்கள், நஷ்டங்கள், லாபங்கள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அறிந்து உறவுகள், நட்புகள் என்னவென்று புரிந்து இந்த உலகை வாழ்ந்து வர வேண்டும் என்று நினைப்பவர் தான் நம் கன்னி தெய்வம். ஏதோ எடுத்தோம் கவுத்தம் சினிமா மாதிரி ஒரே செகண்டில் பணக்காரனாகி ஒரே செகண்டில் ஏழையாகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாது. 100% தன் பிள்ளைகள் இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கன்னி. வெறுமனையாக வாழ்ந்துவிட்டல்ல, மாலை மரியாதையோடு, பெயரும் புகழோடு, செல்வ செழிப்போடு, கல்வியோடு, நீண்ட ஆயுசோடு, பிற மக்கள் மதிக்கும் இடத்தில் இருந்து நம் பிள்ளைகள் வாழ்ந்து வர வேண்டும் என்று நினைப்பவள் தான் கன்னி தெய்வம். ஆகவே அன்புக்குரியவர்களே, கன்னி தெய்வம் என்பது ஏதோ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இறந்துருக்கு, அந்த குழந்தைய நம்ம கும்பிடுறோன்னு சொல்லி அசால்ட்டாக கும்பிட்டுறாதுங்க. உருகி கும்பிடுங்க, இறுக பற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவது போல இறுக்கி பிடிச்சிடுங்க காலை. நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லாமல் நம்ம குடும்பம் இல்லை, நீ இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது, உன்னை வச்சுத்தான் நாங்கன்னு சொல்லி இறுக்கி பிடிங்க. அதுதான் உண்மை. அது வெறும் பெருமைக்கான பேச்சு அல்ல, உண்மையாகவே அதுதான் உண்மை. நானெல்லாம் அப்படித்தான் வளர்ந்து வந்திருக்கிறேன். சுமார் 28 ஆண்டுகள் கழித்து 29வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். கன்னி தெய்வத்தை 29 ஆண்டுகளாக முழு மனதோடு உருகி உள்ளன்போடு இருக்கிறார்கள் நம்மோடு. நாம் பேசுவதை கேட்பார்கள், நாம் சொல்வதை கேட்பார்கள், நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள், நம் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுப்பார்கள், நம்மை சுற்றி இருப்ப அனைவருமே வளமோடு வாழ வாழ்த்துவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை நம்பி வந்த பிள்ளைகள் அனைத்தும் நல்லபடியாக வாழ வைப்பார்கள் என்று உண்மையாகவே 100% நம்பிக்கையோடு வழிபட்டு வருகிறேன். அதே போன்று பிறரும் வழிபட வேண்டும், அதே போன்று பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கன்னி தெய்வ சேனலில் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஒரு அருமையான ஆடியோக்கள் வர இருக்கிறது. அத்துணை ஆடியோக்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறேன். இது ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆடியோக்கள். இது ஒரு தனிநபருக்கான ஆடியோ அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி. கன்னி தெய்வம் துணை மாமா. கன்னி தெய்வம் துணை மாமா. கன்னி தெய்வம் துணை மாமா. கன்னி தெய்வம் துணை மாமா. அற்புதமான அழகான ஒரு மழலை குரல். கன்னி தெய்வம் துணை மாமா என்று கூறும் பொழுதே ஒரு வைப்ரேஷன் தெரிகிறது. கன்னி தெய்வத்தை நம்புவவர்களுக்கு இந்த குரல் ஒரு கன்னி தெய்வத்தின் குரலாகவே தெரியும். ஏனென்றால் அந்த குரலில் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அவள் கூறியது ஒற்றை வார்த்தை. அந்த ஒற்றை வார்த்தை மொத்த வார்த்தையும் நிறுத்தி விடுகிறது. அதனால்தான் மீண்டும் அதை போட்டேன். மகிழ்ச்சி. அன்பு மருமகளே, வாழ்க வளமுடன், நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டும், நிறைய கல்வி கற்று பெயர் புகழோடு வாழ உன்னை மனதார வாழ்த்துகிறேன். அடுத்த ஆடியோவை கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. கன்னி தெய்வம் துணை சாந்தி ராஜாராம் பேசுகிறையா. 227ஆம் பதிவில் சொன்னீங்களே ராஜாராம் சாந்தி, அவங்க தான் ஐயா. நான்
என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த கனவு நான் கண்டது அவர்கிட்ட சொல்ல சொல்லி அங்கே அத்தையங்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அதையா சொல்லியிருந்திருக்காரு. சந்தோஷம் ஐயா நீங்கள் சொன்னது எங்களுக்கு. நாங்கள் 2 பேருமே ஒரே இடத்துல தான் ஐயா வேலை பார்க்குறோம். அமேப்பர் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ஐயா. அவர் டிரைவராக இருக்கார், நான் ஆப்ரேட்டராக இருக்கேன் ஐயா. காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பியிருக்கோம். சாயங்காலம் நைட்டு 7 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. டெய்லி உங்கள் பதிவை கேட்டுக்கிட்டு ஐயா நாங்கள் வருவோம். சரிங்க ஐயா. 2 அத்தைகளையும் நான் வணங்குறேன் ஐயா. வச்சுடுறேன். மகிழ்ச்சி அம்மா. தினமும் கேளுங்கள், கேட்டு அதன்படி நடந்து வாழ்வில் வெற்றியடையுங்கள். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக வேலை செய்யுங்கள். மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய ஆடியோவை கேட்டது. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். வணக்கங்கண்ணா. கன்னிதெய்வம் துணை. என் பேர் அமுதா. திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா. நான் உங்கள் பதிவு ஒரு 2-3 பதிவு தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னால் பட்டன் செல் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் டச் ஃபோன் வாங்கினதில் இந்த பதிவுகளெல்லாம் பார்த்துட்ருக்கேன். உங்கள் பதிவுகளெல்லாம் மிக மிக ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சில விடைகளும் அதனால் கிடச்சிருக்கு. என்னென்னா, எனக்கு அடிக்கடி சில கனவுகள் வரும். எப்படின்னா, ஒரு பெண் குழந்தை என் கூடயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுவாங்க. எது வேணும்னாலும் கேட்பாங்க. எனக்கு இது கன்னி தெய்வம் தான், நம்ம கூட பிறந்ததா நம்ம முன்னோர்கள் தான்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, நான் அம்மன் வழிபாடுகளெல்லாம் செய்வேன். மாலை போடுறது, இருமுடி செலுத்துறது, விரதங்கள் இருக்கிறது மாதிரியெல்லாம் நிறைய செய்வேன். இப்போ இந்த அம்மா கன்னி பெண்ணாக எனக்கு வர்றது சமீபமாக ஒரு 19 வருஷமாக அம்மா வந்துட்டே இருக்காங்க. நான் அதை தெரிஞ்சுக்கல. ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பொண்ணு, ஒரு பையன். எனக்கு அவங்க அது மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்னி தெய்வமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை என் வீட்டுக்காரர் சைட்லேயும் பொன் பிள்ளைங்கள்லாம் யாருமே பிறக்கலை, இறக்கவும் இல்லை. எல்லாருக்குமே அவங்க சித்தப்பா வீட்டு வகையிலையும் சரி, அவங்க அம்மா வகையாரில் இருக்கிற சித்திங்க இதுலேயும் சரி, எல்லாருக்குமே ஆண் பிள்ளைகள் தான், பெண் பிள்ளைகள்னு யாருமே கிடையாது. அதனால சரி, இந்த வகையிலையும் யாரும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நான் அதை கண்டறிஞ்சிக்கல. எனக்கு இப்போ உங்கள் பதிவுகள் கேட்டதுலேருந்து ஒரு தெளிவு என்னன்னா, ஒருவேளை வர்ற அந்த பெண் தெய்வம் கன்னி தெய்வம் தானா, நம்ம கூட இருக்கிறது யாரு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் அதில் அம்மாட்ட எல்லாம் கேட்டேன். சொல்லுங்க. மகிழ்ச்சி அம்மா. அம்மன் வருவதாக இருந்தால் குழந்தை வடிவத்தில் அதிகமாக வர விரும்ப மாட்டாள். குழந்தை உருவத்தில் அதிகமாக வருகிறதாக இருந்தால் அது கன்னி தெய்வமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இது வேடிக்கை அல்ல, இது காரணமாகத்தான் உங்கள் கனவில் வந்து கொண்டிருப்பது நான் நம்புகிறேன். நீங்கள் அதை தீர விசாரியுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில், உங்கள் கணவர் குடும்பத்தில் கன்னி இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதாவது உங்கள் திருமணம் இந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்து விட்டதென்றால் இந்த கன்னி உங்கள் கணவர் வீட்டு கன்னி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே தான் திருமணம் நடந்துச்சு, இது திருமணத்துக்கு முன்பே கனவில் வருகிறது என்று கூறினால் இது உங்கள் தகப்பனார் வம்சத்தில் உள்ள கன்னி. இதை அறிந்து கொண்டு என்னிடத்தில் மீண்டும் வாருங்கள், பேசுவோம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோ. துணை ருவினிசா லைசாலத்தே கன்னி தெய்வம் துணை. அண்ணா, நீங்கள் சொன்னது உண்மைதானா? ஆனால் அந்த கோயில் கட்டி எல்லாருமே கும்பிடுவோம் போய். அவங்க தான் எல்லாருமே பிரச்சனையில் இருக்கிறதுனால அவங்கவுங்க போய் அந்த பதியில் கும்பிடுவோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஆனால் எங்கள் ஆயா சாமியாடி அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அது மூலியமாக தான் நாங்கள் சாமி கும்பிடுந்தோம். அப்புறம் எங்கள் பெரியம்மா மனைவிங்கிறது அது மூலியமாக சாமி கும்பிடுவோம். அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இது பண்ணிக்கிட்டு கோயில் இதெல்லாம் போக விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் போய் விளக்கு போட்டு நாங்கள் எல்லாம் பண்ணணும். அது நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கோவத்தில் தான் நான் போகாமல் இருந்தேன். ஆனால் நல்லா எல்லாமே சக்ஸஸாக இருந்துச்சு. இது ஸ்கூல் படிக்கையில் பிள்ளைங்க நல்லா படிக்கும். ஒரு சுரம் வந்தாலும் அதுக்கிட்ட போய் கேட்டுட்டு தான் ஆஸ்பத்திரியில் போய் கொண்டு காட்டுவோம். அப்புறம் எதுவுமே இருக்காது, கொண்டுகிட்டு வந்துடுவோம் பிள்ளைங்களே. ஆனால் நல்லா தான் இது பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ காலேஜ் கொண்டு சேர்த்தான்னா
அந்த பிள்ளைக்கு வந்து நல்லா தான் போய் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்து விடணும். நல்லா படிச்சிச்சு. இப்போ வந்து 10 மாதம் நல்லா படிச்சிச்சு. எக்ஸாம் வர்ற டயத்தில் எனக்கு கண்ணுலேருந்து தண்ணியாக வருது, என்னால் படிக்க முடியல, நான் படித்தது பூரா மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆடி மாதம் ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. அதோடு போய் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். செத்து பொழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். நான் எங்கள் கன்னியம்மா என்னை இங்கே இருக்க விடலை, உங்கள் குஞ்சுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு போய் அழைச்சிக்கிட்டு வந்தேன். நான் சமயபுரத்து மாரியம்மன் கோயில் போய் அந்த துண்ணூரை கொண்டு போய் வைக்கும் முன்னே அந்த பிள்ளைக்கு அங்கே இருக்க முடியலை, மயங்கி விழுந்துருச்சு. அப்புறம் திரும்ப மேடம் ஃபோன் அடித்து நான் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். அழைச்சிட்டு வந்து இங்கே பக்கத்து எங்கள் ஊரில் கன்னியம்மாள் நிறையா இருக்குது. அவங்க பக்கத்தில் வந்து எங்கள் சித்தி வீட்டில் ஒரு கன்னியம்மா வச்சு கும்பிட்றாங்க. காத்தாயமே எல்லாம் வச்சு கும்பிட்றாங்க. அந்த கன்னியம்மாவிட்ட கொண்டு போய் கேட்கையில் இந்த மாதிரி நீ யார் என்னன்னு கேட்கையில் நான் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி சொன்னிச்சு. இது மாதிரி என்னை செத்துருங்குது அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு. அப்புறம் சரின்ட்டு அவங்க எல்லாம் பண்ணி நீ வெளியாகும்னு சொல்லி அப்புறம் ஏதோ இது பண்ணி பிள்ளைய போட்டு மிரட்டி இது பண்ணிட்டாங்க. அதில் பிள்ளை ஒரு மன அழுத்தம் மாதிரி வந்து கோவத்தில் ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் காலேஜே போக முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த படிப்புக்கு நான் போகவே முடியாதுன்னுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், பயந்துட்டு வீட்டில் கொண்டாந்து அந்த பிள்ளைய விட்டுட்டு ஜாதகத்தை கொண்டு பார்ப்போம், எதுவும் கிரக பலம் சரியில்லையா என்னான்ட்டு ஜாதகத்தை கொண்டு பார்க்கையில் ஒரு ஐயா சொன்னாங்க, காசும் வாங்கலை அந்த ஐயா. ஆனால் பொண்ணோட சாதகம்லாம் நல்ல சாதகம் தான், நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தான். இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் கர்மாவாக இருக்கும். நீங்கள் அந்த பிள்ளைய கொண்டு போய் உங்களில் 2 மாண்ட கன்னிகள் இருக்குது, உங்கள் வீட்டில் தெய்வமாக இருக்குன்னு அந்த பதியில் கொண்டு போய் குந்த வைங்க, அந்த பிள்ளைக்கு நல்லா போயிரும்னு சொல்லி அப்பயே இது மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கொண்டு செஞ்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்புறம் சரி இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அம்மாவே காட்டுது ராஜலட்சுமி அம்மா அப்படின்ட்டு நான் வந்து அன்னைக்கே பிரதோஷமோ என்னமோ அன்னைக்கே நான் என்ன பண்ணேன், எல்லா பொருளும் வாங்கிக்கிட்டு வந்து பொங்கல் வச்சு அதுக்கு எல்லா அபிஷேகமும் நல்லெண்ணெய் வாங்கி தான் விளக்கு போடணும்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் எல்லாம் பாப்பாவே 19 விளக்கு உள்ற கொண்டு வச்சு போடுங்கன்னு அன்னைக்கு ஒரு தெளிவு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு தெளிவு வந்து இது மாதிரி என் பிள்ளைக்கு இந்த படிப்பு வேண்டாம்னாலும் வேறு படிப்பில் சேர்த்து. பாப்பா 19 விளக்கு போட்டதாக கூறினீர்கள். விளக்கு போட்ட இடம் கன்னியின் இடமா? கன்னியின் இடம் என்றால் ஒரு கன்னி இருந்தால் ஒரு தீபம் போதுமே. கொஞ்சம் தெளிவாக வழிபடுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய பதி ஒருவரிடத்தில் தான் இருக்கும். அந்த பதியினுள் அந்த கன்னி தெய்வத்தின் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வணங்க வேண்டும் என்று கூறினால் பதி அமைத்திருப்பவர்கள் அதற்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். அசால்ட்டாக பேசக்கூடாது, அவமரியாதையாக பேசக்கூடாது. ஒரு பிள்ளை அந்த கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் காதில் விழும் வரி அவசகுணமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு கன்னி தெய்வத்தை பணிவிடை செய்து ஒரு கன்னி தெய்வத்திற்கு பதியமைத்து வீட்டினுள் வைத்திருந்தால் இந்த எண்ணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் அந்த ஆடியோவை கேட்போம். அப்படின்னு அதே மாதிரி வேறு படிப்பில் கொண்டு போய் வாராகி தாய்கிட்ட ஆனால் வாராகி தாய் தான் நீ ஒரு தெய்வத்தை போய் கும்பிடுன்னு சொன்னது. வாராகி அம்மன்ட்ட ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த பிள்ளையை அழைச்சிட்டு போனேன். நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். வாராகி தாய் தான் உன் தெய்வத்தை சென்று கும்பிடு என்று சொல்கிறது. உன் தெய்வம் என்று வந்துவிட்டால் அங்கு கன்னி தான் நிற்பாள் என்பது உறுதி செய்கிறார்கள். ஆகவே தான் உலக தெய்வங்களை நான் பாராட்டுகிறேன். குலதெய்வமாகிய உன் கன்னிக்கு கொடுத்துவிட்டு பின்பு என்னை வந்து வணங்கு என்பார்கள். இதுவே உலக தெய்வத்தின் செயல். மகிழ்ச்சி. மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். அப்புறம் அங்கே போய் இது பண்ணால் பேயும் இல்லை பிசாசும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, மன அழுத்தமாக இருக்கா, அவள் வந்து எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங்கை படித்தது, அதனால் அவளுக்கு இந்த படிப்பு பிடிக்கலைன்னா விட்டுருங்க, நீங்கள் வந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி அவளை கொண்டு போய் வேறு எதுவும் படிக்க வைக்கிறது முன்னா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது திரும்பவும் படிப்பை பற்றியே பேசலை அந்த பிள்ளை. அப்புறம் வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு வந்தோடனே அப்புறம் அது என்ன பண்ணிச்சு, அதான் அந்த சாதாகாரை போய் பார்க்கணுன்னே இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் கன்னியம்மாக்கிட்ட யார் சண்டை போட்டாலும் போடட்டும், நம்ம கொண்டு போய் நம்ம பாப்பாவை கொண்டு போய் குந்த வைப்போம் அப்படின்ட்டு எங்கள் கன்னியம்மாக்கிட்ட குந்த வச்சேன். அதே மாதிரி இன்னொரு எங்கள் நடுமாமா வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணமாவும் அது பதியும் அங்கனையே தான் 2 பேருமே அங்கனையே தான் வச்சது. அதனால் அது அங்கே தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம், வீட்டில எல்லாம் கும்பிட மாட்டோம். அப்புறம் அங்கேயும் போய் விளக்கு போடல, எனக்கு மேலெல்லாம் சிலுக்குதுமா, எனக்கு உள்ற வந்தால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நீ நின்று உள்றையே ஒன்றும் பண்ணாது, நீ விளக்க ஏற்று அப்படின்னு. அப்புறம் நல்லா துணிஞ்சு போய் விளக்கெல்லாம் ஏற்றுனுச்சு. நல்லா ஃப்ரீ ஆகிட்டுண்ணா. ஃப்ரீ ஆகி நல்லா சரி அம்மா நான் காலேஜ் போய் ஃப்ரீயாக ஆகிதானமா ஆகணும். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதமும் கன்னி தெய்வத்தின் கருணையும் கன்னி தெய்வத்தின் கண் பார்வையும் நம் மீது பட்டுவிட்டால் நம் மீது இருக்கக்கூடிய நோய்களும் தீரும், நம் மீது இருக்கக்கூடிய பாவங்களும் தீரும். ஆக உணர்ந்து கொண்டு வழிபடுங்கள். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். முறையாக எடுத்து வழிபடுங்கள். கல்லறை தோட்டத்தில் சென்று கன்னி தெய்வத்தை வழிபடாதீர்கள். உங்கள் வீட்டினுள் எடுத்து வைத்து வழிபடுங்கள். நன்றி. எனக்கு காலேஜ் போய் வேறு காலேஜ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு
சரின்னு போய் நான் அவ்வளோ பேரை உதவி கேட்டேன். ஏன்னா நான் படிக்காத ஆள், எங்கள்லாம் அதிகம் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இதாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா வீட்டை விட நான் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். அதனால் அந்த பிள்ளைக்கு நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நானாக படித்தவங்கள வச்சு கேட்டு கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா இப்போ நல்லபடியாக காலேஜ் போகிறா வரா. ஆனால் உடம்பு தான் கொஞ்சம் அப்படியே நல்லா இருந்த உடம்பு அப்படியே லீன் ஆகிட்டுது. அப்புறம் டாக்டர்கிட்டலாம் கொண்டு காட்டினாக்க டெஸ்ட் பண்ணால் ரத்தம் இல்லைன்னு தான் அந்த பிள்ளைக்கு ரத்தம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா காசு செலவு பண்ணிட்டேன்னா. செலவு பண்ணி எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் நல்லா துணிச்செல்லாம் நாங்கள் சாமி கும்பிடுவோம் பண்ணுவோம். அவர் வெளில இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. அப்புறம் அந்த கன்னியம்மா வந்துட்டு, நான் இருக்கேன், நீங்கள் ஏன் பயப்படுறிய, நான் இருந்து உங்களை காவந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னென்னா, கோயில் கட்ட போகையில் எனக்கு அருள் வந்துருச்சுண்ணா. நாங்கள் வீரனார் குலதெய்வம் கும்பிட்றோம். அது அண்ணான்னு தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா ஆயா ஆடையில் எங்கள் ஆயா வந்து நான் அம்மானு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் என்னை வளர்த்தது. ஆயாவுக்கு காக்கொண்டு இருந்தது வந்து இப்போ என்னென்னா, எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து காளியம்மன் கோயில், அங்கே போய் நான் சாமி கும்பிட்டு சுற்றிக்கிட்டு வச்சுருப்பாருக்கா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நானும் ஒவ்வொரு கோயிலாக அந்த பிள்ளைய அழைச்சிக்கிட்டு எல்லா கோயிலுக்கு பக்கத்தில் தானே உங்கள் நம்பர் எப்படியே பிடிச்சிட்டேன். அதை நீங்கள் தான் என்னென்னு இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னா. ஆனால் வந்து அவங்க எப்படி முறையாக எடுத்தாங்கங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் கோயில் கட்டி அது சிலை வச்சு தான் கும்பிட்டுருக்காங்க அந்த ராஜலட்சுமிங்கிற அம்மாவே. ஆனால் அது நல்ல எல்லா குடும்பமே நல்லா இருக்காங்க. அவங்க குடும்பம் எல்லாமே எங்கள் நடுமாமா 3 மாமா, அவங்க 3 அக்கா 3 தங்கச்சி. இது ஃபஸ்ட்டு ஒரு மாமா, அதுக்கு அடுத்ததான் இந்த எங்கள் ராஜலட்சுமி அம்மா. அதாவது இப்போ அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இடத்துல வந்து திடீர்னு காலன் போக்க விடுங்க, அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க நான் சொன்னால் உங்கள் சொல்ல அங்கே எடுபடுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆகவே அங்கே அந்த கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை வழிகாட்டி கொடுங்க, பார்க்கட்டும். அந்த கன்னி தெய்வம் முறையாக அங்கே எடுத்திருக்கிறது என்றால் அப்படியே நடக்கட்டும். முறையாக எடுக்கவில்லை என்றால் அந்த கன்னி தெய்வம் அவர்களுடைய மூளைக்குள் சென்று என்னை தேட வைக்கும். அவர்கள் என்னிடத்தில் பேசுவார்கள். நீங்கள் அங்கே ஏதாவது பேசி வம்புலையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிடாதுங்க. ஏனென்றால் எளியவன் பேச்சு ஏட்டில் ஏறாது. அதனால் கஷ்டப்பட்டவனுடைய பேச்சு எடுபடாது. ஆகவே பொறுமையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். உங்கள் பிள்ளையை நினைத்து கவலைப்படாதீர்கள். உண்மையாக உங்கள் கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் தருவாயில் தான் நீங்கள் என்னிடத்தில் பேச முடியும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். ஹலோ அண்ணா, நீங்கள் பேசியிருந்தீங்க, நான் பேசியிருந்தது ரொம்ப தேங்க்யூண்ணா, நல்லா சொல்லியிருந்தீங்க. அதான் எனக்கு அது எப்படி கும்பிட்றது தெரியலண்ணா. அண்ணா எதுவும் தப்பு எதுவும் இருந்தால் என்னை மன்னிச்சுக்கிறோங்கண்ணா. இது எப்படி பேசுகிறதுன்னே இந்த அளவுக்கு நான் ஃபோனில் பேசுனதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தைரியம். என்னோடய ராசலட்சுமி அம்மாவும் ஸ்ராவிலா, அது எனக்கு வந்து மாமாமாவை அது அத்தாச்சின்னு தான் கூப்பிடும். அவங்ககிட்ட பொண்ணு எல்லாமே அது அந்த ஸ்ராவிலா ஆயின்னு தான் கும்பிடுவேன். அது ஸ்ராவிலா, அது ராஜலட்சுமி அம்மான்னு கூப்பிடுவேன். அது எனக்கு பெரியம்மா. இது எனக்கு ராஜலட்சுமி ஒரு வகையில் எனக்கு மவ வேறு. அது ஏன்னா என்னோடய மாமா தான். அது அவங்க சித்தப்பா கட்டி இருக்கிறதுனால அது எனக்கு மக தான். ஆனால் அது பதியில் போய் கும்பிட்டா எனக்கு சொல்லும். ஆனால் அதுக்கு ஒரு இது அது ஒன்றா வச்சு கும்பிடணுமா இல்லை தனித்தனியாக நான் கும்பிடவான்னு நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா. அது ஏன்னா நான் வந்து இங்கே வீட்டில் கும்பிட்டா அது எனக்கு ஒரு இது இருக்க மாட்டேங்குது. அதான் எனக்கு வந்து அந்த பதியில் போய் கும்பிட்டா தான் மனசு திருப்தியாக இருக்குது. ஆனால் இது கோயில், அது உள்ளேயே வச்சு இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல விளக்கு, 4 முக விளக்கு, 2 விளக்கு வாங்கணுங்கிறது என்னோட ஒரு எண்ணம். அது சொல்லையில் கொஞ்சம் மனசு வந்து அப்படியே சிலுன்னு ஒரு மாதிரி வரும். எனக்கு எனக்கு எதுவும் சொல்ல முடியாது. அதை நீங்கள் இப்போ 4 முகம் விளக்கு வாங்கினா அங்கே வைக்க முடியுமா? நீங்கள் கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதையெல்லாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் சாதாரணமாக வாங்கிட்டு பிறகு கொண்டு போய் வைக்கும்போது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதெல்லாம் கேட்டுட்டு நான் பொதுவாக வச்சு கும்பிடும் பொழுது இந்த சிக்கல்கள்லாம் வரும். நிதானமாக அவசரப்படாமல் சொல்லுங்கள். முதலில் நம் கன்னி தெய்வ சேனலில் அனைவரையும் பார்க்க வையுங்கள். அதை வைத்தாலே நீங்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னா, நான் இதை வாங்கிடுவேன். எப்படியும் உங்கள் நம்பர் எனக்கு எப்படியும் எங்கள் ராஜலட்சுமி வாங்கி கொடுத்துச்சு. ஏன்னா எங்கள் ராஜலட்சுமிக்கு இப்போ வயசு இருந்திருந்தால் அதுக்கு எப்படியும் 70 வயசுக்குள்ளே இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அது வந்து வழி காட்டிகிட்டு தான் இருக்கும். அப்போ சின்ன எனக்கு இப்போ வந்து 40 வயசு ஆயிடுச்சுன்னா, ஆனால் வந்து நீங்கள் எனக்கு அண்ணாவா என்னங்கிறது தெரியாது, எனக்கு வயசு கம்மிங்கிறது எனக்கு தெரியாது. அண்ணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களை விட நான் மூர்த்தவன் தான், கவலை வேண்டாம். எனக்கு அண்ணா கிடையாது, 2 பொண்ணு தான். நாங்கள் என்னோட உறவாக நினச்சி சொல்லியிருக்கேன். என்னோட அண்ணனாக நினச்சி தான் நான் இதை கேட்குறேன். அதனால் இதுக்கு ஒரு வழியை காட்டுங்க. ருபினிசா லேசால் அத்தைகள்
துணையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய அம்மா அது அது எனக்கு என்ன உறவுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அது ரெண்டும் என்னோடய கன்னி தெய்வங்கள். அது எனக்கு ஒரு வழியை காட்டிருச்சு. என் குடும்பத்தை இன்னும் காப்பாற்றுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னா, ரொம்ப ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டுருக்கேன் 10 வருஷமாக. கொஞ்சம் அடி வாங்கி போயிடுச்சுண்ணா. மகிழ்ச்சி அம்மா. கன்னி தெய்வத்தை பற்றி சுருக்கமாக பேசினால் அடுத்த ஆடியோவுக்கு செல்ல முடியும். நீங்கள் ஒருவரே 11.5 நிமிடம் பேசியிருக்கிறீர்கள். 11.5 நிமிடம் மற்றவர்கள் இதற்கு காத்திருக்கிறார்கள் என்றால் பாவம். எதை பேச வேண்டும் அதை முதலில் மனதில் நினைத்து கொண்டு கொஞ்சம் சுருக்கமாக பேசினீர்கள் என்றால் நானும் பதிலளிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இருந்தாலும் மகிழ்ச்சி, மனதார உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம். ஸ்ரீஹரணி, ஐயா வணக்கம். என் கனவில் என் மாப்பிள்ளையின் மகன் அழுகின்றான். என்னிடம் வர வேண்டும் என்று கூறுகின்றான் என்று என் தாய்மாமாவின் மனைவியும் அவர்களின் மருமகள் அவர்களின் மகன் 3வது வயது எங்கள் வீட்டிற்கு வருவது போல் கனவில் வந்தார்கள். என் மாப்பிள்ளையின் மகன் என்னை பார்த்தவுடன் அழவில்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் விடாமல் அழுது கொண்டு இருந்தானாம். ஐயா, தாங்கள் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் ஐயா. ஐயா, நீங்கள் எழுதியிருப்பது எனக்கு முழுமையாக புரியவில்லை. முழுமையாக புரியும் வண்ணம் நிதானமாக எழுதுங்கள். ஏனென்றால் இது எனக்கு கொஞ்சம் குழப்புது. அடுத்தபடியாக உங்களுடைய கேள்வி வரட்டும், அதற்கு தெளிவான பதில் சொல்கிறேன். உங்கள் மாப்பிள்ளையோட மகன் அழுகின்றான். எங்கே அழுதான் அதை சொல்லணும். என்னிடம் வரவென்று என்று கூறுகின்றான். யாரிடம் கூறினான் என்று என் தாய்மாமாவின் மனைவியும் அவர்களின் மருமகளும் கூறினார்கள். அவர்களுக்கும் அந்த மாப்பிள்ளையின் பையனுக்கும் என்ன சம்பந்தம்? இதில் எப்படி நான் விளக்கம் தர முடியும்? ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த கேள்வியிலிருந்து கடந்து செல்கிறேன். அடுத்தபடியாக கிஷோர் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்தை குலதெய்வம் வைத்து எடுத்து வழிபட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ரொம்ப அறிவான கேள்வி. ஐயா, நீங்கள் குலதெய்வம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. கன்னி தெய்வம் தான் குலதெய்வம். எப்போ உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் வந்து விட்டதோ அப்பொழுதே உங்களுடைய குலதெய்வம் கன்னி தெய்வம் தான். அது மட்டும் இல்லை, முறைப்படி ஒரு கன்னி தெய்வத்தை நீங்கள் ஒரு காலன்போக்கு விட்டு எடுக்க வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் நீங்கள் 226வது பதிவை பார்த்திருக்கிறீர்கள். அதற்கு முன்பாக எத்தனை பதிவுகள் பார்த்திருக்கிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. முழுமையாக அனைத்து பதிவுகளையும் நீங்கள் பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கு இங்கே இடமே இருந்திருக்காது. முதலில் 1வது பதிவிலிருந்து 225 பதிவு வரை பாருங்கள். அதற்கப்புறம் வருஷப்படி வாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிடும். நீங்களும் கன்னி தெய்வத்தை முறையாக வழிபடுவீர்கள். அடுத்தபடியாக சஞ்சீவி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்தை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வர்றதை பூசாரி செய்வாங்களா, கோயில் பூசாரியா? பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஐயா, உள்ளே நீங்கள் ஒவ்வொரு பதிவையும் பார்க்கும் பொழுது என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. அண்ணே, நான் வசித்து வருவது சொந்த வீடு. நான் வணங்கும் அத்தைக்கு கன்னி திசையில் தனியாக பதியமைத்துள்ளேன். நான் உங்கள் ஃபோன் நம்பர் 16வது பதிவில் தான் கேட்டேன். மீதி பதிவை விரைவில் கேட்டு விடுவேன் அண்ணே. என்னிடம் ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது. வீட்டில் தான் உள்ளது. வேலை முடித்து வந்து இரவு தான் பதிவை கேட்பேன். என் பெயர் பச்சிராஜா அண்ணா என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய கேள்வியை இன்று தான் வாசிக்கிறேன். ஆனால் உங்களிடத்தில் ஏற்கனவே பேசிவிட்டேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. கன்னி தெய்வம் துணை. என் பெயர் மலர், ஊர் அருப்புக்கோட்டை. நான் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். உங்கள் பதிவை சமீபத்தில் தான் பார்க்க நேரிட்டது. முழுமையாக பார்க்க முடியவில்லை. நீங்கள் முதலில் இருந்து பாருங்கள் என்று கூறும்போது என் மனசாட்சி உறுத்துகிறது. எனக்கு பள்ளி விடுமுறை விட்ட பின் தவறாமல் பார்ப்பேன். இப்போது என் சந்தேகம் என்றால், கன்னி தெய்வம் வீட்டின் வெளியே நின்று அழுது கொண்டு இருப்பது என்று ஒரு பெண் ஜோசியர் கூறினார். ஆனால் என் கணவர் வீட்டில் கன்னி தெய்வம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். எனக்கு தெரிந்து என் அப்பா கூட பிறந்த அத்தை அவர்கள் அம்மை போட்டு குலைந்து விட்டார்கள். நீங்கள் கூறியபடி நான் எடுத்து வணங்க முடியாது. ஆனால் எங்கள் அப்பாவுடன் பிறந்தவர்கள் 5 பேர். ஒரு அத்தை, இதில் ஒரு சித்தப்பா மட்டுமே உள்ளார். என் பெரியப்பாவின் மூத்த மகன் உள்ளார். சித்தப்பாவிற்கு வயதாகிறது. எனவே எங்கு வைத்து வணங்குவது என்று தெரியவில்லை. மேலும் எனக்கு வணங்க ஆவலாக உள்ளது. தென்மேற்கு திசையை ஒட்டி தனியறையை அமைத்து, ஆனால் படுக்கை அறை ஒட்டி அமைந்துள்ளது. தனியறையில் 4 முக குத்து விளக்கு வைத்து எங்கள் அத்தையை வணங்கலாமா? லைசாலத்தை ரூமினிசாத்தையின் ஆசீர்வாதத்தோடு வணங்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அவ்வளவு கஷ்டம், தடங்கல்கள், என் மகனின் திருமணம், வேலைவாய்ப்பு, திருமணம் இன்னும் நிறைய சங்கடங்கள் இருக்கின்றன.
அனைத்தையும் நேரில் சந்திக்கும் பொழுது கூற ஆசைப்படுகிறேன். இதற்கான அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். தங்களிடம் பேசவும் சந்திக்கவும் மிகவும் ஆவலாக உள்ளேன். என்னோட பதிவுக்கான பதில் எப்போது வரும்? உங்களோட சேவைகள் தொடர வேண்டும். எங்களை மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கான வல்லமையை அத்தைகள் தருவார்கள். உங்கள் நிழலில் நாங்கள் வாழ வேண்டும். ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். எல்லா புகழும் லைசால் ரூபினிசா அத்தைகளுக்கு. குறுக்கே வாழ்க. என்ன குறுக்கே வாழ்கையா? அத்தைகளுக்கேன்னு போட்டதுக்கு அத்தை குறுக்கேன்னு போட்டாங்க. இவ்வையகம் வளர்க. உங்கள் பணி. நன்றி. இனிமையான இரவு வணக்கம் என்று எனக்கு கூறியிருக்கிறீர்கள் மலர் அவர்களே. அன்பு சகோதரி அவர்களே, நன்றி நன்றி நன்றி. இதில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இடத்தில் தம்பின்னு சொல்கிறத விட்டுருக்கலாம். பல இடத்துல தம்பி தம்பின்னு போட்டிருந்ததுனால அதுக்கு பீப் போட்டுட்டேன், அவ்வளோதான். மகிழ்ச்சி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய அத்தை உங்களுடைய தந்தை வழியில் உள்ளவர்கள், உங்கள் தந்தை வழியில் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளில் யாராவது ஒருவர் வணங்குகிறார்களா என்று கேளுங்கள். அனைவரிடமே கேளுங்கள். யாரும் நாங்கள் வணங்க விருப்பமில்லை என்று கூறினால் உங்கள் வீட்டில் எடுத்து தந்து விடலாம். நீங்கள் நிறைவான நிம்மதியோடு வாழ உங்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கிறேன். ஆனால் முதலில் அவர்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள்லாம் வணங்குறீங்களாப்பா, நீங்கள் வணங்குறதா இருந்தால் நான் இங்கே வந்து வணங்குறேன் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அப்படி அவங்க வேண்டான்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்போம். என்னுடைய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. அதற்கு முன் அந்த குழந்தையின் ஒரு குரலை இன்னொரு முறை கேட்டுக்கொள்வோம். கண்டிதேவும் துணை மாமா. 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 எனக்கு என்னவோ இதை கேட்டுக்கிட்டே இருங்களா சொல்லுது, ஏன்னு தெரியலையே. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். அதற்கு முன் ஒரு ஆடியோ. ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஆடியோவை ஏற்கனவே கேட்டுவிட்டோம். ஆகவே நிறுத்தி கொண்டு அடுத்த கேள்விக்குள் சென்று விடுவோம். கன்னி தெய்வம் துணை. என் பெயர் அமுதா. என் கனவில் பெண் குழந்தைகள் வருவார்கள். என்னிடம் கன்னி தெய்வம் இருப்பதை தெரிந்து கொள்ள என் வீட்டின் கன்னி மூலையை சுத்தம் செய்து அகல் விளக்கு தீபம் ஏற்றி அருகில் தண்ணீர் வைத்து வணங்கி, அம்மா நீ இருக்கிறாய் என்றால் எனக்கு இருக்கிறாய் என்று காட்டிக்கொடு என்று வணங்கினேன். கனவில் என் அம்மா வீட்டில் இரு பெண் குழந்தைகள் விளையாடுவது போலவும் உணவு ஊட்டி விடுவது போலவும் வந்தது. அதில் ஒரு குழந்தையை மட்டும் நான் வளர்க்கிறேன் என்று தூக்கி கொண்டு வருகிறேன். விளக்கம் தாருங்கள். உங்கள் பதிவுகள் எல்லாம் அருமை அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருப்பதை நீங்களே உறுதி செய்து விட்டீர்கள். பின்பு நான் என்ன விளக்கம் தர வேண்டியது இருக்கிறது? ஆகவே அதை உணர்ந்து வழிபடுங்கள். நிச்சயமாக உங்களை அந்த கன்னி தெய்வம் வாழ வைப்பார்கள். ஆனால் 2 கன்னி தெய்வம் காட்டியிருக்கிறது. அதில் உங்கள் அம்மா வீட்டில் தாய் வீட்டில் வேறு கன்னி இருக்கிறதா என்பதை கேளுங்கள். மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. அண்ணா காலன் போக்கு விட்டு கன்னியம்மாவை எடுத்த பிறகு யார் உடம்பை தேர்ந்தெடுத்து கணக்கு சொல்லுவாங்கன்னு ஒருவர் கேட்டிருக்கிறார். அந்த வீட்டில் தன் இரத்த வழியாக தன் கொடி வழியாக உள்ள ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ இல்லை ஒரு குழந்தைகளையோ அவர்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ யார் மீது வர முடியுமோ அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அது அவர்களுடைய விருப்பம்தானே தவிர அதை நாம் நிர்ணயிக்க முடியாது. ஆகவே அந்த தெய்வம் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் நடத்துவார்களே தவிர வேறு எதையும் நடத்து வைக்க முடியாது. அந்த தெய்வத்தின் விருப்பப்படி நடக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டும். கன்னி தெய்வம் துணை அண்ணா வணக்கம். நான் அமுதா எழுதுகிறேன். மாதவிலக்கு சமயங்களில் கன்னிக்கு தீபம் ஏற்றலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நான் பல முறை பதில் கூறியிருக்கிறேன். பதிவு வந்திருக்கிறது. தயவு செய்து கேள்வி கேட்கும் முன் அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். அனைத்து பதிவுகளையும் நீங்கள் கேட்டுவிட்டாலே உங்களுக்கு இந்த சந்தேகங்களே வராது. காரணம், உள்ளே பதிலளித்திருக்கிறேன். அத்துணை கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். அதனால்தான் அனைவரிடமே கெஞ்சுகிறேன், தயவு செய்து 1வது பதிவிலிருந்து பாருங்கள் என்று. எதற்காக சொல்கிறேன் என்றால், கேட்ட கேள்விகளையே 50 முறை 60 முறை கேட்டுவிட்டால் சொல்வதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை. இதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு போர் அடித்து விடும்.
இது போர் அடிக்கக்கூடிய இடமும் அல்ல. கன்னி தெய்வத்திற்காக அனுதினமும் உழைத்து கொண்டிருக்கும் இந்த மகனின் குரலை திரும்ப திரும்ப கேளுங்கள். கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாள். கேட்கும் பொழுதெல்லாம் உங்கள் வீட்டில் இன்பத்தை பெருக்குவாள் என்பதை உணர்ந்து கொண்டு கேளுங்கள். அன்பு உறவுகளே, அமுதா அவர்களே, இந்த கேள்விக்கு உள்ளே பதில் இருக்கிறது, கேளுங்கள். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை.